ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஐடி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போவோம்னா, மென்ஸ் ஆர்ச்சரி ரேங்கிங் ஈவெண்ட் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நடைபெற்ற இந்தியாவோட மென்ஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது போல் டிடிஹெச் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், 681 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 720. ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸப்பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆஃப்டர் செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கம்பேக் எடுத்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டீம் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. பிராய் பார்த்தீங்கன்னா 14 பிளேஸ் 674 பாயிண்ட்ஸ். அண்டு பிரவீன் ஜாதவ் அவங்க பார்த்தீங்கன்னா 658 39 பிளேஸ் பிடிச்சாங்க. பிரவீன் ஜாதவ் அவங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா இந்தியா மென்ஸ் டீம் ரேங்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். பரவாயில்ல, இதுவும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை அவாய்ட் பண்ணிடலாம். மென்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 2113 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல்ஸ் இத்தாலியை எதிர்கொள்ள போகிறாங்க. சவுத் கொரியாவை எதிர்கொள்ள போவதில்லை. இது மட்டும் தீரஜோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலம் மிக்ஸ் டீம் ஆல்சோ 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அன்கிதா பாக் அண்ட் தீரஜ் அவங்க. மிக்ஸ் டீம் ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா அவாய்ட் பண்ணிடலாம் கொரியாவை டில் ஃபைனல் வரை. இதன் மூலம் இந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு மெடலாக வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்ச்சரி ஈவெண்ட்டில் முதல் முறையாக படைக்க காத்திருக்காங்க இந்தியா மென்ஸ் ஆர்ச்சரி டீம் அண்ட் உமன்ஸ் ஆர்ச்சரி டீம் அண்ட் மிக்ஸ்டு டீம். டோட்டல் இண்டிவிஜுவல் ஆல்சோ பார்ப்போம் இந்த டைம் எத்தனை மெடல் வாங்க ஆர்ச்சரியில். அட்லீஸ்ட் ஒரு மெடலாக வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கும்.